வீட்டுக்காரரு சீக்கிரமா கொஞ்சம் அனுப்பி வைங்க. எனக்கு யாரும் எந்த உதவியும் செய்யல. யாரும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எங்க அம்மாவாலையும் நடக்க முடியாது. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. எங்க அப்பாவை நாங்க எப்படியாச்சும் பார்க்கணும். எங்க வீட்டுக்கார் பேர் சண்முகம். வெளியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சவுதியில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. திட்டக்குடி, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் டி ஏந்தல் கிராமம் கட்டாஞ்சி. அங்க நாங்க வாடகை வீட்டுல தான் வசித்து வருகிறோம். எனக்கு 2 பொண்ணுங்க, ஒரு பையன் இருக்காங்க. காலேஜ் படிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. 2 பொண்ணு, 2வது பொண்ணு 12th படிக்கிறாங்க, முடிச்சிட்டு இருக்காங்க. முடிச்சு டிப்ளமோ நர்சிங்க்கு வெயிட் பண்றாங்க. கவர்மெண்ட் இதுக்காக படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என் பையன் 11வது படிக்கிறான். எங்க வீட்டுக்காரரு சீக்கிரமா கொஞ்சம் அனுப்பி வைங்க. எங்க வீட்டுக்காரர் 23ஆம் தேதி இறந்துட்டாரு. எனக்கு செய்தி வந்தது நைட்டு 11 மணிக்கு. இல்ல சாகல அப்படின்னு சொன்னேன். என் பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு யாரும் எந்த உதவியும் செய்யல. யாரும் எனக்கு தெரியாது. பாடிய எங்கள்கிட்ட சீக்கிரமா கொண்டு வந்து அனுப்புங்க. எனக்கு அரசாங்கம் தான் எனக்கு ஏதாவது பார்த்து உதவி பண்ணணும். எங்க அப்பா திடீர்னு சவுதியில இருக்கும் போதே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே எங்களுக்கு நைட்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி எங்க அம்மாவாலையும் நடக்க முடியாது. எங்க அம்மாவாலையும் நடக்க முடியாது. அவங்க கால் ஊன மட்டும். அவங்களால மனு கொடுக்கவும் எங்கேயும் போக முடியல. எங்க அப்பாவை நாங்க கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். எதுவும் செய்ய முடியல எங்களால எங்கேயும் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. எங்க அப்பாவை நாங்க எப்படியாச்சும் பார்க்கணும். இங்க கொண்டு வரதுக்கு நீங்க தான் ஏதாச்சும் உதவி செய்யணும். தமிழ்நாடு கவர்மெண்ட். நானும் இன்னும் படிச்சு முடிக்கல. நான் இப்பதான் 12th முடிச்சிருக்கேன். எங்க அக்கா இப்பதான் படிச்சுட்டு இருக்காங்க. தம்பி இப்பதான் 11th போயிட்டு இருக்கான். அவனும் வேலைக்கு போக முடியாது. நானும் இப்ப நான் படிச்சு முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு பார்ட் டைமா தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பார்ட் டைமா தான் 12th வேலைக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு இப்படி சொல்றாங்க. பிஎஸ்சி நர்சிங்க்கு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு தான் கவர்மெண்ட்ல சீட் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் சீட்டும் கிடைக்கல. நானும் காலேஜ் போல. அக்காவும் அங்கே இன்னும் படிச்சு முடிக்கல. எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. எங்க அப்பா இருந்தாரு, அவர் படிக்க வைக்கிறனாரு. அவரும் படிக்க வைக்க முடியல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.